ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஸ்பைசி முறுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா வரும். ஸோ சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நரன்னு இல்லாமல் நல்லா ஃபைனாக இருக்க மாதிரி அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்பில் 4 கப் எடுத்திருக்கேன். 3க்கு 1 கப் பொட்டுக்கடலை மாவு போடணுங்க. நான் 4 கப் ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கனால 1.25 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1.25 கப்பு எடுத்திருக்கேன். ஜலிக்காமல் சேர்த்துறாதீங்க. சலிச்சுட்டு அதிலிருந்து 1.25 கப்பு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். ரொம்ப பட்டர் சேர்த்துறாதீங்க. சேர்த்திங்க அப்படின்னா உடஞ்சிரும். ஸோ 1 டீஸ்பூன் அளவு நல்லா மெல்ட்டான பட்டர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம முறுக்குக்கு நல்ல காரமாக இருக்குங்க. நம்ம வந்து ஓமம் சேர்த்துருக்கிறதும் காரம் இருக்கும். பட் இந்த ஸ்பைசி முறுக்குங்கிறனால இந்த அளவுக்கு காரம் சேர்த்துருக்கேன். இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாவு அப்புறமா மிளகாத்தூள் எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக தெளிச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நான் மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. முறுக்கு அச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 அச்சு உள்ளதை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதை முறுக்கு உலக்கில் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த உலக்கில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணு வச்ச கரண்டியில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன். ஏன்னா வந்து ஆயிலில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட முடியாது. அதனால இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு இதில் வந்து பிழிஞ்சிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஆயிலில் போட போகிறேன். எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்காக நான் லைட்டாக மாவு எடுத்து போடுறேன். அது வந்து உடனே மேலே வரணும். அப்போ தான் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம முறுக்கு சுற்றிடலாங்க. 3 சுற்று சுற்றிடுங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த எண்ணெய் மட்டும் உடைச்சி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா போட்ட உடனே மேலே வருது பார்த்திங்களா? ஸோ இப்போ நம்ம முறுக்கை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல அதை போட்டுடலாம். இதே மாதிரி நான் செகண்டு முறுக்கும் நான் புழிஞ்சு காட்டுறேன். புழிஞ்சிட்டு அப்படியே ஒன்றா போட்டுடலாம். ஸோ இது வந்து இப்படி போடும்போது மேலே எண்ணெய் தெரிக்காது. ஈஸியாக நம்மளுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதே மாதிரி நான் எல்லா முறுக்கையும் புழிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா முறுக்கையும் புழிஞ்சு போட்டுக்கிறேங்க. நம்ம வந்து டைரெக்டாக புளிய முடியாது. ஸோ வந்து எண்ணெய் தெரிச்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கரண்டியில் பிழிஞ்சிட்டு நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இது ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். எந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒன்று சிம்மில் வச்சிடாதீங்க. மீடியமில் வச்சிங்கன்னா மீடியம்லேயே வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் பிளேட்லேயும் பிழிஞ்சு காட்டுறேங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து பிழிஞ்சிட்டு மொத்தமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 5 பிளேட் 6 பிளேட்டுன்னு பிழிஞ்சு வச்சுட்டு அப்புறமா பிளேட் வைஸாக நம்ம போட்டுடலாம். அதுவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சலசலப்பு எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ முறுக்கை நம்ம வெளியில் எடுத்துக்கிறலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட முறுக்கு ஸ்பைசி முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு பேட்சையும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் தட்டில் பிழிஞ்சு வச்சுருந்தேன்ல, ஸோ அதை போட்டுக்கலாம். அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக பிழிஞ்சு வச்சுட்டு ஒரு 5-6 முறுக்குன்ட்டு, ஸோ அது வந்து மொத்தமாக போடுற மாதிரி ஈஸியாக போட்டுடலாம்.
நம்மளோட செகண்ட் பேட்ச் முறுக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு டிஷ்யூவில் எண்ணெயெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த முறுக்கு வந்து இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஸோ 1 வீக்குக்கு மேலேயே சூப்பராக வருங்க. இது நான் எடுத்துருக்க அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 kg கிட்ட முறுக்கு இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ஸ்பைசி முறுக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.